பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இன்னொரு புதிய ஆண்டுக்குள்ளாக நாம் பிரவேசித்திருக்கிறோம். ஆண்டவர் பெரிய காரியங்களை இந்த வருஷத்துல நமக்கு செய்ய போகிறார். பெரிய பெரிய ஆசீர்வாதத்தை இந்த ஆண்டுல நமக்கு கொடுக்க போகிறார். ஒருவேளை நம்மள பலர் யோசிக்கலாம், கடந்த வருஷத்துல என்னுடைய வாழ்க்கையில ஒண்ணுமே நடக்கலையே, ஒரு ஆசீர்வாதமும் நடக்கலையே, ஆண்டவர் எனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தார், ஆனா அது நிறைவேறாம இருந்ததேன்னு சொல்லி நம்ம நினைத்து கொண்டிருக்கலாம். தேவன் உண்மையுள்ளவர். பிரியமானவர்களே, ஒருவேளை கடந்த ஆண்டு நீங்க பலவிதமான கஷ்டத்தையும் துயரத்தையும் அனுபவித்திருப்பீங்களா? ஆனா இந்த ஆண்டு தேவன் இரட்டிப்பான மகிழ்ச்சியையும் இரட்டந்தனையான நன்மைகளையும் ஆசீர்வாதத்தை கொடுக்க உண்மையுள்ளவரா இருக்கிறார். சோ ஆண்டவரை துதித்து ஸ்தோத்தரித்து கொண்டே இந்த புதிய ஆண்டுக்குள்ளாக நம்ம பிரவேசிக்கலாம். கர்த்தர் இந்த ஆண்டு உங்களுக்கு நன்மைகளை செய்வார். நிச்சயமாகவே உங்களை அவர் ஆசீர்வதித்து உங்களை பெருக பண்ண போகிறார். சரி, இந்த வருஷம் ஆண்டவர் நமக்கு என்ன வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார் அதை அறிந்து கொண்டு நம்ம இந்த ஆண்டு முழுவதும் அந்த வார்த்தையை சொல்லி ஜெபிக்கும் பொழுதுதான் நாம் அதனுடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியும். என்னோடு கூட உபாகமம் 28வது அதிகாரம் 1வது வசனத்துக்கு நேராக நம்முடைய வேதாமத்தை திருப்பலாமா? உபாகமம் 28:1 பிற்பகுதி நான் வாசிக்கிறேன். உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல சாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். அதான் ஆண்டவர் கொடுக்கிற வாக்குத்தத்தம். இந்த புதிய ஆண்டுல ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். என் மகளே, என் மகனே, உன்னை நான் மேன்மையாக வைப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். நான் இருக்கிற இடத்துல எல்லாராலும் இகழ்ச்சியா பேசப்படுறேன். என் வேலை ஸ்தலத்துல யாருமே என்னை கண்டுக்கிறதும் கிடையாது. எனக்கு ஒரு மரியாதை கூட கிடைக்கிறது கிடையாது. நான் பலவிதமான துயரமான காரியங்களை, பலவிதமான இகழ்ச்சியான வார்த்தைகளை நான் கேட்டுக்கொண்டு இருக்கிறேன். நான் செய்யற வேலைக்கேத்த கிரெடிட்டே எனக்கு இல்ல அப்படின்னு சொல்லி நீங்க புலம்பிக் கொண்டு இருக்கலாம். நான் இருக்கிற குடும்பத்துக்குள்ளாக, வீட்டுக்குள்ளாக என்னுடைய சொந்த உறவுகளே என்னை புறக்கணிக்கிறாங்க, என் மேல அன்பு செலுத்த மாட்டேங்கிறாங்க, என்னை பார்த்தாலே ஏதோ ஒரு விரோதிய பாக்குற மாதிரி பாக்குறாங்க, எனக்குன்னு எந்த ஒரு மரியாதையும் கிடையாது, நான் ஏதோ இந்த குடும்பத்துக்குள்ள இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்க நினைத்து கொண்டு இருக்கலாம். உங்களுடைய ஊழியத்துல ஏதோ ஒரு ஊழியம் செய்யறேன், எனக்கு ஒரு மேன்மையே இல்லையே, ஒரு ஆசீர்வாதத்தையே இந்த இடத்துல பார்க்க முடியலையே, கடினமா உழைக்கிறோம், கஷ்டப்பட்டு தேவனுக்காக காரியங்களை செய்யறோம், ஆனா ஒரு பிரதிபலனை பார்க்க முடியலையே அப்படின்னு சொல்லி நீங்க நினைத்து கொண்டு இருக்கலாம். நீங்க படிக்கிற இடத்துல எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நடுவுல உங்களை மாத்திரம் அவமானப்படுத்தி சில பேர் பேசலாம். உங்களுடைய நண்பர்களே உங்களை அவமானப்படுத்தலாம். நான் இந்த இடத்துல ஒரு மேன்மை இல்லாம இருக்கிறேனே, நான் ஆண்டவருடைய பிள்ளையா இருக்கிறேன், ஆனா என்னுடைய வாழ்க்கையில ஒரு உயர்வு இல்லையேன்னு சொல்லி நீங்க அங்கலாய்த்து கொண்டிருக்கலாம். ஆண்டவர் இந்த ஆண்டு உங்களை பார்த்து சொல்லுகிறார், என் மகனே, நீ படிக்கிற இடத்துல, என் மகளே, நீ வேலை செய்யற இடத்துல, என்னுடைய மகனே, நீ ஊழியம் செய்யற இடத்துல, ஊழியம் செய்கிற அந்த ஒரு இடத்தின் காரியத்துல நான் உன்னை மேன்மையாக வைப்பேன். என் மகளே, உன்னுடைய குடும்பத்துல உன்னை மேன்மையாக வைப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. இந்த 28வது உபாகமம் முழுவதும் பார்க்கும்போது ஆண்டவர் அடுத்து சொல்லப்படுகிற ஆசீர்வாதங்களை நம்ம பார்க்கிறோம். கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாவாமல் மேலாவாய், உன் கை செய்கிற வேலையெல்லாம் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், நீ அநேக சாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயும் கடன் வாங்காதிருப்பாய். இப்படி சொல்லப்படுற அநேக ஆசீர்வாதங்களை நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, இந்த ஆசீர்வாதத்தினுடைய முழு சாராம்சம், இந்த ஆசீர்வாதங்களுடைய முழு ஹெட்டு என்ன? கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார் என்ற வசனத்திலிருந்து ஆரம்பிக்கிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த ஆண்டு கர்த்தர் உங்களை மேன்மையாக வைக்க போகிறார். உங்க குடும்பத்தை ஆண்டவர் மேன்மையாக வைக்க போகிறார். உங்க ஊழியத்தை ஆண்டவர் மேன்மைப்படுத்த போகிறார். உங்களுடைய வேலை ஸ்தலத்துல உங்களை ஆண்டவர் மேன்மைப்படுத்த போகிறார். ஆண்டவர் அப்படியே உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். சரி, கர்த்தர் நம்மளை மேன்மையா வைக்கணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்? இந்த வசனத்துல ஒரு நிபந்தனையோடு கூட இந்த வாக்குத்தத்தம் சொல்லப்படுகிறது. எந்த ஒரு வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் கொடுத்தாலும் அதுக்கு ஒரு நிபந்தனை உண்டு. உங்களுக்காக இந்த புதிய வருடத்துக்காக நான் காத்திருந்து ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் எனக்கு இந்த காரியத்தை தான் சொன்னார். ஒண்ணு, உன்னை மேன்மையாக வைப்பேன்னு சொன்ன ஆண்டவர், 2வது ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த காரியத்துக்கு நீ கீழ்ப்படிஞ்சா நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லுகிறார். அது என்னது? உபாகமம் 28:1 முற்பகுதியை நான் வாசிக்கிறேன். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின் படியெல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால், அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால், ஆண்டவர் வைக்கிற நிபந்தனை இதுதான் பிரியமானவர்களே. அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால், இந்த ஆண்டு முழுவதும்
ஆண்டவர் உங்களோட என்ன பேச விரும்புகிறாரோ அவருடைய சத்தத்தை மாத்திரம் நீங்க கவனமா கேட்டுக்கொள்வீர்களானா, அந்த சத்தத்திற்கு மாத்திரம் நம்ம கீழ்ப்படிவோமே ஆனா, அப்போ ஆண்டவர் நம்மை மேன்மையாக வைப்பாரா. போன வருஷத்துல நிறைய விஷயத்துல ஆண்டவருடைய சத்தத்துக்கு நம்ம கீழ்ப்படியாம போயிட்டோம். ஆண்டவர் சொல்லுவார், இந்த பணக்காரியத்தை இப்படி செய் என்று சொல்லி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உணர்த்தி இருப்பார். ஆனா நம்ம அதை ஒரு பொருட்டா எண்ணாதபடிக்கு போயிருப்போம். அதனாலதான் நஷ்டத்தை பார்த்துட்டோம். ஊழியத்திலயோ நமக்கு பிரியமானதை நம்ம வாஞ்சித்ததெல்லாம் செய்திருப்போம். ஆண்டவர் என்ன பேசுறார் என்பதை அமர்ந்து கேட்கறது கூட நம்ம நேரம் கொடுக்காம இருந்திருப்போம். அதனாலதான் ஊழியத்துல எவ்வளவு பிரயாசப்பட்டோம், தேவனுடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியவில்லை. குடும்பத்தின் காரியத்துல ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஏதோ ஒன்று நமக்குள்ளாக இருந்திருக்கும். அதனாலதான் அந்த இடத்துல ஒரு மேன்மையை நம்மால பார்க்க முடியல. வேலை ஸ்தலத்திலையும் வேலை 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 வேலைன்னு ஓடிக்கொண்டே இருந்தோமே தவிர ஆண்டவர் பக்கம் திரும்பி அவர் என்ன பேச விரும்புகிறார் என்கிறத நம்ம கேட்காம போயிட்டோம். அதனாலதான் வேலையில ஒரு உயர்வை பார்க்க முடியல. இந்த வருஷம் நீங்க ஒரு தீர்மானம் எடுங்க. ஆண்டவரே, உங்க சத்தத்துக்கு நான் கீழ்ப்படிவேன். நீங்க என்ன சொல்றீங்களோ அதன்படி நான் வாழ ஒப்பு கொடுக்கிறேன். உங்களுக்கு பிரியமில்லாத காரியத்தை என்னை விட்டு அகற்றி போடுங்க ஆண்டவரே, என்னை பரிசுத்தப்படுத்துங்கன்னு சொல்லி ஆண்டவர் சத்தத்துக்கு உண்மையா நம்ம கீழ்ப்படி ஒப்பு கொடுத்தா நிச்சயமாய் கர்த்தர் இந்த ஆண்டு உங்களை மென்மையாக வைப்பார். ஆண்டவர் எப்படி பேசுவார்? பரிசுத்த ஆவியானவர் மூலமா அவருடைய குரலை நம்முடைய உள்ளங்கள்ல தொனிக்க வைத்து பேசுவார். நமக்கு ஒரு சமாதானத்தை தந்து பேசுவார். இரண்டாவதா, இந்த வேத புஸ்தகத்தின் வழியாக தேவன் மனிதர்களோடு கூட பேசுகிறார். தினமும் அனுதினமும் கருத்தா இந்த வேதத்தை நம்ம வாசிக்கும் போது, இந்த வேத வார்த்தைகளை கரெக்டா நம்ம படிக்கும் பொழுது, அப்போ இதுல இருக்கிற தேவனுடைய வார்த்தையின் மூலமா, அந்த சத்தத்தின் மூலமாய் கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க வேத வசனத்தை தியானிக்கிறீங்களோ, வேத வசனத்தை படிக்கிறதுக்கு ஆசையா இருக்கிறீங்களோ, இந்த வசனத்தை மனனம் செய்யறீங்களோ, அந்த அளவுக்கு தேவனுடைய சத்தத்தை உங்களால தெளிவா கேட்க முடியும். ஆண்டவருடைய குரலை உங்களால தெளிவா கேட்க முடியும். சிலர் உங்க வேலையில ஒரு குழப்பத்தோடு கூட இருக்கிறீங்க. சிலர் உங்க குடும்ப உறவுகள்ல குழப்பத்தோடு கூட இருக்கிறீங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ ஒன்றுக்கும் பயப்படாத, நீ என் சத்தத்திற்கு மாத்திரம் கீழ்ப்படுவியானா உன்னை சபையான பாதையில நடத்தி செல்லுகிற உன் மெய்ப்பராய் நான் இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த ஆண்டு முழுவதும் கர்த்தர் உங்களை ஆச்சரியமா நடத்த போகிறார். எந்த வேலை ஸ்தலத்துல நீங்க அவமானத்தை நிந்தனையை பார்த்து கொண்டிருக்கிறீங்களோ, எந்த இடத்துல உங்களுக்கான கிரெடிட் கிடைக்கலையோ, இந்த ஆண்டு கர்த்தர் உங்களை பார்த்துதான் சொல்லுகிறார், உன்னை மேன்மையாக வைப்பேன், உன்னை நான் மேன்மைப்படுத்துவேன். அல்லேலூயா. வேதத்துல இன்னொரு இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்று சொல்லி. யோசுவா 3வது அதிகாரம் 7வது வசனத்தை கவனிங்க. கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நான் மோசேயோட இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேல் எல்லாரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை நான் மேன்மைப்படுத்துவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இன்று இந்த புதிய ஆண்டு உன்னை அவர்கள் கண்களுக்கு முன்பதாக மேன்மைப்படுத்துவேன். யாரு உன் மேல குற்றம் கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறாங்களோ, யாரு உன்னை கீழே தள்ளிட்டு தான் மேல வரணும்னு நினைக்கிறாங்களோ, யாரு உன் மேல பொறாமப்பட்டு உனக்கு விரோதமான தீங்கான காரியத்தை செய்கிறார்களோ, ஆண்டவர் சொல்லுகிறார், நீ அந்த ஜனங்களை பார்த்து பயப்பட வேண்டாம், நீ அவர்களை பார்த்து சோர்ந்து போக வேண்டாம். அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை நான் மேன்மைப்படுத்துவேன், உன்னை கனப்படுத்துவேன். அல்லேலூயா. ஒரு அருமையான சகோதரன் இருந்தாராம். பாருங்க, அவருடைய வேலை ஸ்தலத்துல உண்மை உத்தமா தன்னுடைய வேலையை செய்து கொண்டே இருந்தாராம். எல்லாருடைய அந்த நிறுவனத்துல எல்லாருடைய பர்த்டே வரும்போது பயங்கரமா செலிப்ரேஷன் பண்ணுவாங்களாம். ஆனா இந்த சகோதரனுடைய பர்த்டே வரும்பொழுது அந்த நிறுவனம் அப்படியே அவரை மறந்து விட்டது போல ஒரு சூழ்நிலை காணப்பட்டதாம். அன்றைக்கு அவர் தன்னுடைய வேலைகளை உண்மையா பார்த்து கொண்டிருந்த போது, தனக்கு பர்த்டேன்னு கூட யார்கிட்டயும் சொல்லாதபடிக்கு அவர் அந்த வேலையை உண்மையா கவனித்து கொண்டிருந்த போது, திடீர் என்று சொல்லி மொத்த அந்த நிறுவனத்துக்கு அதிகாரியா இருக்கிற ஒரு எம்டி போஸ்ட்ல இருக்கக்கூடிய ஒரு நபர் அந்த ஒரு சென்டருக்குள்ளாய் வந்தாராம். உடனே சொன்னாரா, அவசரமான ஒரு மீட்டிங், எல்லாரும் வந்துருங்க. எல்லாரும் வந்து அமர்ந்து இருக்கும் போது எல்லாருமே நல்ல பெருமையா பேசினாராம். இந்த நிறுவனம், இந்த ஒரு இடத்துல இருக்கிற இந்த பிரான்ச் எங்களுக்கு அதிகமான லாபத்தை ஈட்டி கொடுக்கிறது, அதிகமான காரியத்தை செய்கிறது என்று சொல்லிக்கொண்டே வந்து திடீர் என்று சொல்லி தன்னுடைய வேலையை உண்மை உத்தமா செய்கிற அந்த மனிதனை எழுப்பி நிற்க வைத்து எல்லாருக்கும் முன்பதாக அவர் சொன்னாரா, இந்த ஒரு மனிதன் எந்த ஒரு புகழ்ச்சியோ எந்த ஒரு லாபத்தையோ எதிர்பார்த்து இந்த நிறுவனத்துக்காக உழைக்காதபடிக்கு தன்னை மறைத்து கொண்டு உண்மையை உத்தமா உழைக்கிற மனிதனா இருக்கிறார். இன்றைக்கு அவருக்கு பர்த்டே என்று சொல்லி எல்லாரும் கரங்களை தட்ட வைத்து அவருடைய கார்ல இருந்து ஒரு பெரிய கேக்கை கொண்டு வந்து அவருக்கு கேக் வெட்டி செலிப்ரேஷன் பண்ணி அவர் சொன்னாரா, அருமையான பிரதர்,
நீங்க செய்த இந்த உழைப்புக்கோ உங்களுடைய நேர்மைக்கோ பரிசா நான் உங்களுக்கு இந்த பர்த்டே கிஃப்டா ஒண்ணு கொடுக்க விரும்புறேன்னு சொல்லி அந்த சென்டருக்கு அவரை மேனேஜரர் ஆக்கி அவரை உயர்த்தி வைத்தாரா. அல்லேலூயா. அப்பொழுதுதான் அவர் நினைத்தார், தேவனுக்கு பயந்து உண்மையா மனுஷங்க பார்க்காதபடிக்கு தேவன் என்ன பார்க்கிறார்னு சொல்லி நம்ம ஜாக்கிரதையோடு செய்யும் போது கர்த்தர் நம்மை மேன்மைப்படுத்துகிறார் என்ற அந்த ஒரு சத்தியத்தை அவர் உணர்ந்து கொண்டாரா. ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கு நீங்க செய்யறதை யார் வேணும்னாலும் பார்க்காம இருக்கலாம். ஆண்டவர் உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறார். உங்க வேலை ஸ்தலத்துல பார்த்து கொண்டே இருக்கிறார். உங்க குடும்பத்துல பார்த்து கொண்டே இருக்கிறார். உங்க ஊழியத்துல பார்த்து கொண்டே இருக்கிறார். ஒரு நாள் ஆண்டவர் அவர்கள் எல்லாருடைய கண்களுக்கு முன்பாக உங்களை மேன்மைப்படுத்துவார். இந்த குடும்பத்துக்காக எவ்வளவு உழைக்கிறேன் பிரதர், யாருமே என்ன குறித்து ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டேங்கிறாங்க, நீங்க நல்லா செஞ்சீங்கன்னு கூட சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படின்னு நீங்க யோசித்து கொண்டிருக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், மனுஷனுடைய புகழ்ச்சி ஒரு நாள் நமக்கு மேன்மையான காரியமா மாறிவிடாது. ஆனா கர்த்தர் நம்மளை புகழ்வாரானா அது மேன்மையானதா இருக்கும். இந்த ஆண்டு ஆண்டவர் உங்களை மேன்மைப்படுத்த போகிறார். இந்த ஆண்டு ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க போறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் இந்த வருடத்திற்காக பல காரியங்களை தனி ஜெபத்துல இருக்கும்போது வெளிப்படுத்தி ஆண்டவர் பேசினார். தேவனுடைய பிள்ளைகள் இந்த வருஷத்துல நம்ம அதிகமா ஜெபத்திலையும் தேவனுக்கு பிரியமான காரியத்துல விழிப்புள்ளவர்களா இருப்போமானா அமர்ந்த தண்ணீர் அண்டை நடத்துகிறது போல ஆண்டவர் இந்த வருஷம் உங்களையும் என்னையும் நடத்துவார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம கடைசி காலத்தை நெருங்கி விட்டோம். இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாமே இந்த உலகத்தினுடைய முடிவுக்கு நேரா போய் கொண்டிருக்கிறது. தீங்குகளும் பஞ்சங்களும் பலவிதமான ஆபத்தான சூழ்நிலைகளும் உலகத்துக்குள்ளாக நிறைவேறி கொண்டிருக்கிறத நம்ம பார்ப்போம். ஆனா கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தர் தன்னுடைய சட்டைகளுக்குள்ளா மூடி மறைப்பார். ஆகையினால நீங்களும் நானும் ஆண்டவருடைய வழிநடத்துதலுக்கு ஒப்பு கொடுத்து பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ்ந்து ஆண்டவருக்கு பிரியமா நம்முடைய ஜீவியத்தை காத்துக்கொள்ளவேமானா நிச்சயமாய் இந்த ஆண்டு முழுவதும் நம்மளை ஆண்டவர் பாதுகாத்து நடத்த உண்மையுள்ளவரா இருக்கிறார். ஆபத்துக்கும் தீங்கியும் பார்த்து நம்ம பயப்பட வேண்டிய அந்த ஒரு காரியமே வேண்டாம். ஏனென்று சொன்னா நம்மளை பாதுகாக்கிற தேவன், நம்மோடு கூட இருக்கிற தேவன் பெரியவரா இருக்கிறார். இந்த வருஷம் உங்களுக்கு ஆசீர்வாதமானது அமையட்டும். தேவனுடைய கரம் உங்களோடு கூட இருக்கட்டும். நீங்க செய்கிற வேலைகள், ஊழியங்கள், குடும்பங்கள் எல்லாவற்றிலும் ஆண்டவருடைய கரம் இருக்கட்டும். இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு வாலிப மகளே, கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்திருக்கிறார். உன்னை ஆண்டவர் மேன்மைப்படுத்தி இருக்கிறார். நீ போயிருக்க இடத்துல ஆண்டவர் இன்னும் உன்னை மேன்மையா வைப்பார். ஆனா ஒரு காரியத்தை நீ மறந்துடக்கூடாது. ஆண்டவர் உனக்கு செஞ்ச நன்மையை ஒரு நாளும் உன்னுடைய வாழ்க்கையில நீ மறந்துடாத. ஆண்டவர் உனக்கு கொடுத்த அந்த ஆசீர்வாதத்தை மறந்துடாத. உன்னை போல கஷ்டப்படுற எல்லாருக்கும் நீ ஆசீர்வாதமா இருக்கும்படி, மற்றவங்களுக்கு நீ பிரயோஜனமா இருக்கும்படி ஆண்டவர் இந்த மேன்மையை, இந்த ஆசீர்வாதத்தை உனக்கு தந்திருக்கிறார். வெளி தேசங்கள்ல இருந்து இதை பாக்குறவங்க கவனிங்க. இயேசுவினுடைய வருகை மிக மிக சமீபமா இருக்கிறது. நீங்க இருக்கிற இடத்துல ஜெபத்தோடு கூட, வேத வாசிப்போடு கூட, அனுதினமும் ஆண்டவரோடு இருக்கிற அந்த உறவுல ஸ்ட்ராங்கா இருங்க. உங்களை கொண்டு ஆண்டவர் இந்த வருஷம் தன்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்த போறார். அவருடைய மகிமை உங்க மூலமா வெளிப்பட போகுது. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். இந்த வருஷம் அநேக தீங்கு செய்யக்கூடிய மனிதர்கள் உங்க வாழ்க்கையில வர முடியும். உங்களை கீழே தள்ளிவிடக்கூடிய அநேக ஜனங்கள் உங்களுக்கு விரோதமா எழுந்து வருவாங்க. பயப்படாதீங்க. கர்த்தர் உங்களுக்கு துணையா இருக்கிறார். எப்படி யோசேப்பு ஆண்டவர் ஆசீர்வதிச்சு அந்நிய தேசத்துல உயர்த்தினாரோ அப்படியே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிச்சு உயர்த்த போறார். உங்க சத்துருக்களுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி உங்க தலையை தேவன் எண்ணெயால் அபிஷேகம் பண்ண போகிறார். கர்த்தருடைய நிறைவான ஆசீர்வாதம் உங்களோடு இருப்பதா. ஆமென். நம்ம ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக தகப்பனே, எங்களோடு நீர் பேசினதற்காக ஸ்தோத்திரம். இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிங்கப்பா. நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன், கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார் என்ற வாக்கு தத்தத்தை எங்களுக்கு தந்தீரே. இதோ ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் இந்த ஆண்டு ஆசீர்வதித்து அவர்களை நீர் மேன்மையாய் நிறுத்தும்படிக்கு ஜெபிக்கிறோம் அப்பா. ஆவியின் அபிஷேகத்தோடு கூட, புதிய கிருபைகளோடு கூட, புதிய வரங்களோடு கூட, புதிய நன்மைகளோடு கூட இந்த ஆண்டு உம்முடைய பிள்ளைகள் பிரவேசிக்க கிருபை தருகிறாங்க. தேவனுடைய பலத்த கரம் இந்த நேரத்துல, ஜெப நேரத்துல இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடுவதாக.
அவருடைய குடும்பங்களை தொடுவதாக, அவருடைய வேலை ஸ்தலங்களை தொடுவதாக. தேவனை ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. கடந்த ஆண்டு இருந்த வியாதிகள், கடந்த ஆண்டு இருந்த நஷ்டங்கள், கடந்த ஆண்டு இருந்த குழப்பங்கள், கடந்த ஆண்டு இருந்த கஷ்டங்கள் யாவையும் கர்த்தர் அப்புறப்படுத்தி இந்த புதிய ஆண்டுல நான் உனக்கு முன்னே போய் கோணலானதை செவையாக்குவேன் என்று சொன்ன தேவன் உடைய பிள்ளைகளுடைய கோணலானவைகளை செவை பண்ணுவீராக. திருமண காரியங்கள் இருக்கிற தடைகள் விலகட்டும், வேலையின் காரியத்தில் இருக்கிற தடைகள் விலகட்டும், வீடு கட்ட முடியாதபடிக்கு இருக்கிற தடைகள் விலகட்டும். தேவனே, குடும்ப உறவுகள் பிரிக்கப்படுகிற சூழ்நிலை இருக்கிற காரியங்கள் மாற்றி அமைக்கப்படட்டும். தேவனாகிய கர்த்தர் இந்த ஆண்டை உடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வதித்து தருவீராக. உங்களுடைய திவ்ய கரங்களுக்குள்ளாய் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் அப்படியே இந்த ஜெபத்தை கேட்கிற ஒவ்வொருத்தர் மேல இறங்குகிறதற்காய் ஸ்தோத்திரம். கர்த்தருடைய ஆவியானவர் இறங்குகிறதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்முடைய மகிமையை இந்த பிள்ளைகள் மூலமாய் நீர் வெளிப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம்ப்பா. இந்த காயங்கள் நிறைந்த கரத்துக்குள்ளாய் ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொருத்தரையும் உடைய பிரசன்னத்தினால நிரப்பி ஆட்கொள்ளும். கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார் என்ற வாக்குத்தத்தம் அப்படியே இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையை பலிக்கட்டும். ஆசீர்வதித்து காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம், வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. God bless you. கர்த்தர் தாமே உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் உங்களோடு கூட பேசி இருக்கிறார். விஷ் யூ ஹாப்பி நியூ இயர். இந்த புதிய ஆண்டு சகல விதத்திலே உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும்படி மனதார உங்களை வாழ்த்துகிறோம். கர்த்தருடைய கிருபை இருப்பதாக. ஆமென், ஆமென்.